All, welcome to Chem Ritual Guide. இந்த சேனலில் நாங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சி 7th சயின்ஸுடைய 5th லெசன் பார்க்கலாம். மேட்டர் அண்ட் கெமிக்கல் ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம மேட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். We see variety of object living or non-living in our day-to-day life. நம்மளோட day-to-day lifeல variety of object பார்க்குறோம். It may be a living or non-living organism-ஆவும் இருக்கலாம். They are all different shapes, colors and sizes. ஒன்று ஒரு ஷேப், கலர் அண்ட் சைஸில் இருக்கும். பட் ஆல் ஆஃப் them are made up of matters. பட் எல்லாமே எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டரால் மேடப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் மேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா anything that has mass, occupies space and can be preserved by our sensing called matter. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் மாஸ் அண்ட் பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுற நம்ம விஷனால் விசிபிளாக பார்க்கக்கூடிய சென்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். the air we breathe is also made up of matter. நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரும் எதால் மேடப் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேட்டரால் மேடப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டர் எக்ஸிஸ்ட் இன் 3 states. 3 ஸ்டேட்டில் மேட்டர் இருக்கும். ஒன் இஸ் அ சாலிட், செகண்ட் ஒன் இஸ் அ லிக்விட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அ கேஸ் அப்படிங்கிற 3 ஸ்டேட்டில் வந்து மேட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காம்போசிஷன் ஆஃப் மேட்டர்ஸ். மேட்டரில் என்னென்ன காம்போசிஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஆட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் லெட் வி see about atom. Matter is made up of டைனி பார்ட்டிக்கல் கால்டு மேட்டர். அதாவது மேட்டர் அப்படிங்கிறது ஆட்டம் அப்படிங்கிற டைனி பார்ட்டிக்கலால் மேடப் ஆகிருக்கும். அதாவது வெரி ஸ்மாலர் பார்ட்டிக்கலால் மேடப் ஆனது தான் மேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஆர் பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ். இந்த ஆட்டம்ஸ் தான் மேட்டருடைய பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிட்டு தான் அது மேட்டராக கன்வெர்ட் ஆகுது. எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எதால் மேடப் ஆகிருக்குன்னா மேட்டரால் மேடப் ஆகிருக்கும். லெட் வி see about the properties of an atom. An atom is the smallest unit that has the characteristic properties of a substance. ஒவ்வொரு ஆட்டமும் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் யூனிட்னு சொல்லியிருக்காங்க. they are having a own characteristics properties அப்படின்னு சொல்லியிருக்காங்க. it cannot be seen by unaided eyes or even with a standard microscope. ஸோ நம்ம டைரக்ட் விஷனால் ஆட்டமை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. we can use to see a மைக்ரோஸ்கோப் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸை நம்ம பார்த்துக்கலாம். பட் டைரக்ட் விஷனால் ஆட்டம்ஸை பார்க்க முடியாது. In solids, atoms are tightly packed together. In liquids, they are loosely packed. Whereas in gases, there is a lot of spaces between them. ஸோ ஜென்ரலாக சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிற ஆட்டம் பார்த்திங்கன்னா டைட்லி பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே லிக்விட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா லூஸ்லி பேக்டு ஆட்டம்ஸாக இருக்கும். இதுவே கேஸோயஸ் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டம் வந்து ஒரு ஆட்டமுக்கும் இன்னொரு ஆட்டமுக்கும் லாங் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The structure of an atom is made up of even smaller particles which are all called subatomic particles. First, matter is made up of atoms. இப்போ ஆட்டம் வந்து இன்னமும் ஸ்மாலர் பார்ட்டிக்கலால் மேடப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. தே ஆர் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். The center of an atom is called nucleus. So atom oda let me see the diagram. The atom oda center part நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா nucleus அப்படின்னு சொல்லுவோம். It consists of protons and neutrons. அந்த ஆரஞ்ச் கலர் பால் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ப்ளூ கலர் வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நியூட்ரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ரெண்டும் கம்பைன் ஆகிருக்கிறது தான் நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். The outer part consists of electrons that keep on revolving around the nucleus in a circular orbit. ஸோ இந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற இந்த இது வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சர்க்குலர் மோஷனில் நியூக்ளியஸை வந்து சுற்றிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. ஜென்ரலாக ப்ரோட்டான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். ஸோ ஓகே, நியூட்ரான்ஸ் ஆர் about the size of proton but have no charge. நியூட்ரானுக்கு சைஸ் இருக்காது, நியூட்ரானுக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்கும். எலக்ட்ரான் மச் ஸ்மாலர் தேன் ப்ரோட்டான் ஆர் நியூட்ரான். பட் அதை சரௌண்டாக இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு
நியூட்ரான் அண்டு ப்ரோட்டானை விட ஸ்மாலர் சைஸில் இருக்கும். ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிக்கல். எல்லா ஆட்டம்ஸுக்கும் சேம் நம்பர் ஆஃப் சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்காது. ஒவ்வொரு ஆட்டமுக்கும் அது கூட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். An atom is electrically neutral because it has equal number of protons and neutrons. ஜென்ரலாகவே ஒரு ஆட்டம் அப்படின்னா அது வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரலாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் வந்து ஈவனாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அப்படி இருக்கிறதுனால அது வந்து ஆட்டம்ஸ் வந்து electrically neutral in charge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. An atom can lose, gain or share its electron. ஒரு ஆட்டம்னால எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணவும் முடியும், கெயின் பண்ணிக்கவும் முடியும், ஒன்றுலேருந்து இன்னொரு நெய்பரிங் குரூப்புக்கு ஷேர் பண்ணவும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அயான் இஸ் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஸோ அயான் அப்படிங்கிறது சார்ஜ்டு பார்ட்டிக்கல்னு சொல்லுவோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபார்ம்டு ஃப்ரம் அன் ஆட்டம் பை தி லாஸ் ஆர் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அயான் இஸ் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அது எந்த மாதிரி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும்போதோ இல்லை கெயின் ஆகும்போதோ எலக்ட்ரான் அந்த ஆட்டம் வந்து அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இப்போது ஹச் அப்படிங்கிறது ஆட்டம், இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு வெளியே போகுது. வெளியே போகிறதுனால இது H+ அயானாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஆட்டம், எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுறதுனால இது H+ அயானாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. இன்கேஸ் இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகுது. இப்போ H+ ஆட்டமில் வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வந்து உள்ளே ஆட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் ஆட்டமாக கன்வெர்ட் ஆகும். ஓகே. Next, let me move on to molecules. A molecule is the smallest unit of matter which can exist independently. A molecule is a group of two or more atoms that are chemically combined together. ஸோ மாலிகுல் அப்படிங்கிறது மேட்டருடைய ஸ்மாலஸ்ட் யூனிட்னு சொல்லியிருக்கிறாங்க. இட் எக்ஸிஸ்ட் இண்டிபெண்ட்டாக இது எக்ஸிஸ்ட் ஆகும். மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா 2 or more ஆட்டம் வந்து கெமிக்கலாக கம்பைன் ஆகிருக்கிறத நம்ம மாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு 2 வேல மாலிகுல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 or more atoms of same elements combined to form a molecule. அதாவது சேம் ஆட்டம், நம்பர் ஆஃப் சேம் ஆட்டம் வந்துட்டு கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறது ஒரு மெத்தட். இன்னொன்று 2 or more டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகிட்டு ஃபார்ம் ஆகிறது இன்னொரு டைப் ஆஃப் மாலிகுல். சேம் எலமெண்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஹைட்ரஜன். இன் திஸ் கேஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டும் 2 moles of hydrogen combined to give a H2 molecule. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த கேஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் கம்பைன் ஆகிறதுக்கான மாலிகுலுக்கான எக்ஸாம்பிள். இதில் 1 கார்பன் அண்ட் 2 ஆக்சிஜன் வந்துட்டு கம்பைன் ஆகி உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் see the fill in the blanks. Dash are the basic building blocks of matters அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து மேட்டருடைய பில்டிங் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிட்டு தான் மேட்டராக அது கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. the atom is dash or tightly packed together. ஆட்டம் ஸோ சாலிட்ஸில் தான் ஆட்டம்ஸ் வந்து டைட்லி பேக்கடாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் ஒன்னுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் த ஆட்டம்ஸ். செகண்ட் ஒன்னுக்கு த ஆட்டம் இஸ் டேஷ் ஆர் டைட்லி பேக்டு டுகெதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ். The number of protons is equal to the number of electron. ஸோ தேர்ட் ஒன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம். அதாவது ஒரு ஆட்டமில்
ஈக்குவல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அண்ட் dash is formed when an atom loses or gain an electron. ஸோ இப்போ ஒரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும்போதோ இல்லை கெயின் ஆகும்போதோ அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயான்ஸாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எ மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கன்சிஸ்ட் ஆஃப் 1 கார்பன் அண்ட் 2 ஆக்சிஜன் ஆட்டம். அதில் வந்து ஒரு கார்பன் ஆட்டமும் 2 ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை ஆகுதுங்கிறத பார்க்கலாம். மேட்டர்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் ஆஸ் அ பியோர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். அதாவது மேட்டர் வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை ஆகுது. உங்களுக்கு இங்கே கீழே ஒரு சார்ட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்திங்கன்னா ஈஸியாக புரியும். ஸோ மேட்டர் பார்த்திங்க அப்படின்னா மேட்டர் இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் pure substance and another one is a mixture. The pure substance is also classified into 2 forms. One is an element and another one is a compound. So first let we see about elements. An element is a pure substance. It consists of only one type of atom. For example, the element oxygen is composed only oxygen atom. இப்போ வந்து ஆக்சிஜன் எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஆக்சிஜன் அப்படிங்கிற 2 பியோர் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி H2 அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் 2 ஹைட்ரஜன் பியோர் ஃபார்மில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நைட்ரஜன் N2 மாலிகுல் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் 2 பியோர் ஃபார்ம் ஆஃப் நைட்ரஜன் மட்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன் ப்ரெசென்ட்டில் பார்த்திங்கன்னா 118 known elements வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், காப்பர், அயான், சல்ஃபர், மெக்னீஷியம் அண்ட் கோல்டு. இந்த மாதிரியான known elements எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 118 elements வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ next let we see about compounds. A compound is a substance that is formed when 2 or more elements combined in defined ratio chemically. ஸோ இப்போ வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு 2 or more டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் வந்துட்டு கெமிக்கலி கம்பைன் ஆகிட்டு இருக்கிறத தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் அண்டு கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹைட்ரஜன் மாலிகுல் ஒரு ஆக்சிஜன் மாலிகுலோட கெமிக்கலி கம்பைன் ஆகிட்டு H2O காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே ஒரு கார்பன் 2 ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிட்டு கார்பன் டை ஆக்சைடு காம்பவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இதுதான் காம்பவுண்டுக்கான டெஃபினேஷன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a compound is made up of the same composition of element combined in the fixed proportion by mass irrespectively of the source it is obtained. For example, all sample of water, for example rainwater, tap water or sea water contains 2 atoms of hydrogen and 1 atom of oxygen. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு நிறைய சோர்ஸில் வாட்டர் கிடைக்கிது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டராக இருக்கலாம், டேப் வாட்டராக இருக்கலாம், சீ வாட்டராக இருக்கலாம். இந்த 3லேயுமே என்ன ப்ரொப்போர்ஷனில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் கம்பைன் ஆகிட்டு தான் H2Oவாக இருக்கும். இதில் என்ன சோர்ஸிலிருந்து நீங்கள் வாட்டர் எடுத்திங்கனாலும் இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு கெமிக்கல் ப்ரொப்போர்ஷன் வந்து சேமாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காம்போனண்ட் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தோஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட் எலமெண்ட். பட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆக்சிஜனுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த 2ஓட ப்ராப்பர்ட்டியும் ஒன்று கம்பைன் ஆகுது, என்டையர்லி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The constituent element of a compound cannot be separated by simple physical method such as evaporation and filtration. இப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த 2யுமே வந்து சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் மெத்தட்லேயோ இல்லை எவாப்ரேஷன் மெத்தட்லேயோ நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் கெமிக்கலி கம்பைன்ட். தட்ஸ் வாட் இட் இஸ். இட் cannot be separated by physical method. Okay, next let me see about mixture. Mixture are a substance in which 2 or more substances are physically mixed together in any proportion. mixture அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 or more substance வந்துட்டு physically mixed together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ரொப்போர்ஷன் வந்து பர்டிகுலர் ப்ரொப்போர்ஷனாக இருக்காது, என்ன ப்ரொப்போர்ஷனில் வேணாலும் இது மிக்ஸ் ஆகி இருக்கலாம். இதுக்கு
எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் மிக்சர். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸை வந்து போட்டுட்டு கம்பைன் பண்ணி சாலடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த வெஜிடபிள் இந்த ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்த நெசசிட்டியும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இதை வந்து ஈஸியாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஃபிசிக்கல் மெத்தட்னாலேயே இதை செப்பரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் பிக்கிங் மெத்தட்லேயே ஒவ்வொரு வெஜிடபிள்ஸையும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் மிக்சரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர். மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மிக்சர் அப்படிங்கிறது மிக்சர் ஹாவ் அ வேரியபிள் காம்போசிஷன் பட் காம்பவுண்ட் ஹேவிங் அ ஃபிக்ஸ்டு காம்போசிஷன். மிக்சரில் வந்து என்ன காம்போசிஷனில் வேணாலும் நம்ம ஆட் பண்ண காம்போனன்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். பட் காம்பவுண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு ப்ரொப்போர்ஷனில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Second point, the constituent of a mixture do not combine chemically. மிக்சரில் பார்த்திங்கன்னா ஒன்னோட கெமிக்கல் பாண்டிங் மூலமாக கம்பைன் ஆகிருக்காது ஒரு ஆட்டமும். பட் காம்பவுண்ட்ஸில் வந்துட்டு எப்போவுமே வந்து அதோட எலமெண்ட்ஸ் வந்து கெமிக்கலி கம்பைன்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிக்சரில் இட் do not combined chemically, but in the case of compounds it combined chemically. Next, the mixture